ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்காக மலேசியாவில் தளபதி ஃபேன்ஸு ஓடிங் ஒன்று வச்சுருக்காங்க. அது சோஷியல் மீடியாவில் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சென்னையிலுமே ஏஜஸோட எல்லா தேட்டர்ஸ்லையும் ஓடிங் வச்சுருக்காங்க. அண்ட் இனிமேல் மற்ற தேட்டர்ஸ்லையும் வைக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஓடிங் வைக்கிறதுக்கு அன்சீன் ஃபோட்டோ ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு அன்சீன் நியூ போஸ்டரை ஓடிங்கில் பார்க்கும்போது அது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக அதிகமாக ஆக்கும். ஸோ பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். தென் ரீசெண்டாக ஒலிம்பிக்கில் வின் பண்ண இந்தியன் வீராங்கனி மனு பகேரா அவர்கள் கிட்ட தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு எதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலினி மகாபலிபுரம், தென் மதுரை மீனாட்சி அம்மா டெம்பிள், தளபதி விஜய் அப்படின்னு இதெல்லாம் சொல்லும்போது இதுல ஆக்டர் விஜய் அவர்களை மட்டும்தான் நல்லாவே தெரியும். ஈஸியா டார்லிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தளபதி ரீச் வேற லெவல்னு ஃபேன்ஸ் ஷேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் தளபதி விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு மரியாதை நிமித்தமா அவர்களோட ஃபேமிலியை மீட் பண்ணிட்டு வந்த போட்டோஸ் பார்த்தோம். ஸோ விஜயகாந்த் அவர்களோட மகன் அந்த போட்டோவை பயங்கர எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது தளபதி அண்ட் விஜயகாந்த் கோட் அப்படின்ற மாதிரி போட்டு இருந்தாரு. அதுவும் விஜயகாந்த் அவர்களோட 2 மகனும் எடுத்த அதே போஸ்ட்ல தளபதி கூட ஒரு போட்டோ எடுத்து இருந்தாங்க. அந்த போட்டோ ஃபேன்ஸுக்கு இடையில செம்ம வைரல். அண்ட் ஐ திங்க் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை விஜயகாந்த் அவர்களோட ஃபேமிலிக்கு தனியா ஷோ போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு ஒரு படத்துல வராருன்னும் போது அது பயங்கர ஸ்பெஷல். ஒன்று அவங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஷோவை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட டீமோட பார்ப்பாங்க. ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.